Praise the Lord. Welcome to a New Blessing Church service. இந்த காலை வேளையில உங்களுடைய திருச்சபையின் ஆராதனைக்கு எப்படி மூலமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்குமே மறுபடியும் ஒரு வரவேற்பு. நீண்ட நாட்களுக்காக மறுபடியும் எஃபி பேஜ்ல உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன் கிருபை என்னை விட்டு விலகாது சொல்லி நம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா? ஆமென். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. 54வது ஏசாயா 54வது அதிகாரத்துல 10வது வசனத்துல For the mountains may depart and the hills may be moved, but my steadfast love shall not depart from you, and the covenant of peace shall be not moved, says the Lord who has compassion on you. மனதுருகிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். மலைகள் விலகினாலும் ஆமென். பர்வதங்களை மாத்த கேட்க கேட்க நமக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது அல்லவா? இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்க கடந்து செல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen with me? Hallelujah. Yes. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்து விட்டதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. இந்த பாடலை பாட போகிறோம். நேற்று இரவிலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பாடலை எழுதி அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்க போன்ல பார்த்து நீங்க பாடலாம் எங்களோட. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Thank you.
வாட்டி இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? வேதத்தை எடுத்து கொஞ்சம் சத்தமாக 51வது சங்கீதத்துல 54வது ஏசாயா 54 10வது வசனம் நான் வாசிப்போமா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிங்கல. எவ்வளவு அருமையா இருக்கு ஆண்டவர் நமக்கு காலையில எவ்வளவு அழகாக சொல்கிறார். வாசிங்க சத்தமா யாராவது ஒருவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், நேற்று தினத்துல என் பையன் வார்த்தை கேட்டான், அம்மா பர்வதம், பாப்பாவோ தெரியல பர்வதம்னா என்ன, வாட் இஸ் இட் இன் இங்கிலீஷ், ஆனா ஹில்ஸ், ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை, நல்லா கவனிச்சுக்கோங்க, இத வந்து ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ண மாதிரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெற இருக்கிறது. உண்மை மனதிருந்த கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருப்போமா? நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மத்திலே இன்றைக்கு அசைவாட போகிறார். ஆண்டவர் மிக ஆணித்தரமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு His steadfast love shall not depart you, and my covenant of peace shall not be removed, says the Lord, who has compassion on you this morning. My dear beloved brothers and sisters who are worshiping the Lord with true heart, God is saying to you this morning, hills may go away, depart from us, the mountains may depart, and the hills may be removed, but my steadfast love shall not be departed. Amen. Hallelujah. Yes, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கண்களை மூடுவோமா? இந்த வேளை நம்ம ஆராதனைக்காய் கடந்து போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் துதித்தோம். கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், உயர்த்தினோம், வாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தி போற்றினோம். இந்த வேளை கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மலைகள் விலகினது, பர்வதங்கள் நிலை பெற்றது. கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை. சூழ்நிலைகள் மாறினது. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில், அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த கொரோனானால எத்தனை மாற்றங்கள், இயற்கையில் எத்தனை மாற்றங்கள், ஆனால் இவைகள் மத்தியில கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவருடைய வாக்கில் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் நம்மை போஷிப்பதில் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்மை ஒடுத்து வைப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்முடைய மன காயங்களை அவர் ஆற்றிருக்கிறார் அல்லவா? நம்மை ஒரு நல்ல சமாரியனை போல ஆண்டவர் நம்மை பராமரித்திருக்கிறார் அல்லவா? உங்களை என்னை வழிநடத்த அந்த ஆண்டவரே, நாம் இந்த வேலை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் அப்படியே தேவனை இருக்கிற இடங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உளமார்ந்த நன்றி உமக்கே என் ராஜா, உயிருள்ள நாளெல்லாம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்நாடகத்தில் ஃபாதர் குழந்தை சாமி என்கிறதான ஒரு அருமையான ஒரு ஊழியர் இந்த பாடலை அவர் அழகாக தேவ சமூகத்திலிருந்து அவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது இருதயம் தேவ அன்பினால் நிரம்பும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவ பிரசனம் நிறைந்த ஒரு பாடல். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உலகாந்த நன்றி உமக்கே என் ராஜா, உயிருள்ள நாளெல்லாம் இந்த
வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை அவர் சுருக்கப்பட போகிறார். ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கை நற்கிரியை துளிர்க்க பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதத்தை துளிர்க்க பண்ணுங்க. என் ஜெப வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்க. என் பரிசுத்தத்தை துளிர்க்க பண்ணுவீராக. ஓ, உங்களோடு இருக்கிற ஐக்கியம் துளிர்க்கப்படுவதாக. எந்தெந்த காரியங்கள் பட்டு போயிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் காய்ந்த நிலையில் இருக்கிறதோ, அது துளிர்ப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, 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 நன்றி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆமென் சொல்லி ஒரு உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஓ, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளப்பவரே, யோர்தானை பிளப்பவரே, பெருமழையாம் பிரவேசித்த, பெருமழையாம் பிரவேசித்த உள்ளங்கை. ஒரு கையளவு வேகம் போனதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரியுதா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவரை உயர்த்துவோமா? ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கதிரவும் மரமாக, கதிரவும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, கதிரவும் மரமாக, கதிரவும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. விசுவாசத்தோடு பாடுகிற தேவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பணியாக இறங்குவார் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் வாழ்க்கை கனிவிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். ஆவியே, ஆவியே,
உலமார்ந்த நன்றி உமக்கே ராஜா, உயிருள்ள நாளெல்லாம் எந்தன் உயிருள்ள நாளெல்லாம் எந்தன் உயிருள்ள நாளெல்லாம். இரண்டு கரங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இரண்டு கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஜீசஸ். தேவானவர்களே, தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தோம் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது என் இருதயத்தில் உள்ள கடினம், அந்த கடினத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு கல்லான இருதயம் இருக்குன்னு சொன்னா முதல்ல ஆண்டவர் அன்பு செலுத்தவே முடியாதுங்க. நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குன்னா ஒருத்தரை பார்க்கும் பொழுது அன்பு செலுத்த முடியாது, ஒருவரை நேசிக்க முடியாது, ஒருவருக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு மனமும் அவர்கள் பக்கமாக இருக்காது. கடின இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம நின்றால் அப்படிதான். ஆண்டோடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி, இது ஆராதனை நேரம், தயவு செய்து எல்லாம் பயபக்தியா இருங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டோட சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் இருதயத்தில் கரத்தை வைத்து, ஆண்டவரே இந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு பாவம் இல்லாத ஒரு பிஞ்சு இருதயத்தை தாங்க, ஒரு குழந்தை போல ஒரு நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடின கல்லீரயம் என்னுள் வேண்டாம் எடுத்தீரையா, கடின கல்லீரயம் என்னுள் வேண்டாம் எடுத்தீரையா, பாவமில்லா பிஞ்சு உள்ளம் எனக்குள்ளே நீ வைத்தீரையா. பிரியமானவர்களே, காயருடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன உடனே அவன் ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பினான், பொறாமையினால் எழுப்பினான். கோபம் மூர்க்கம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது, கொலை பாதகராக மாறிவிட்டார். அன்பான தேவ பிள்ளையே, மற்றவர்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு தடை என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கை துளிர்ப்பதற்கு தடை என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கு என்ன தடை ஆண்டவரே? என்னை மாற்றுங்கப்பா. ஒரு பிஞ்சு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிஞ்சு உள்ளம் எனக்குள்ளே நீ வைத்தீரையா. நேரத்தில் அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் வைப்பாராக. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கடினமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஓ தேவ அன்பினால் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்படும் என்று சொன்னால் யாரையும் கசந்து கொள்ள மாட்டோம், யார் மீது எரிச்சலாக மாட்டோம், யார் மீது பொறாமை கொள்ள மாட்டோம், யார் மீது ஒரு மன மேட்டிமை உண்டாகாது. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோமா, தேவ அன்பினால் உங்களுடைய இருதயம் நிரப்பப்படும் என்று சொன்னால் வீட்டில் அனாவசியமா சண்டையே வராதுங்க, வாக்குவாதங்கள் உண்டாகாது, போட்டி மனப்பான்மை உண்டாகாது, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை உண்டாகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான குணாதிசயம் இல்லை என்பதை ஆண்டவர்
மனுஷனை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் யோசனை அவருடைய பார்வையில விசனமாய் இருந்ததா, வேதனையாய் இருந்ததா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பார்க்கும் பொழுது உடைய இருதயம் வேதனைப்பட்டது போதும் அப்பா, என்னை பார்த்து உடைய இருதயம் சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சந்ததியில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன் என்று சொல்லி நான் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் வாழ்க்கையில் பனியாய் வெளிப்பட்டால் நாங்கள் துளிர்ப்போம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துளிர்க்கும் பொழுது பழையவர்களால் அல்ல ஆண்டவரே, புதியவர்களாய் நாங்கள் துளிர்க்க வேண்டும். இந்த நாள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாய் துளிர்ப்பதாக. ஹல்லேலூயா. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதியவர்களாயிட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் எடுத்ததான துதி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனை அங்கீகரித்ததற்காக நன்றி. இவரை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் அப்படியே இந்த வேளையில ஜெப சிந்தையோடு அமர்ந்து கொள்வோம். இந்த வேளையில நாம் முக்கியமாய் நம்முடைய தேசத்தில் இந்த நாட்களில் நிலவி வருகிற இந்த கொரோனாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பாதிப்பிலிருந்து எங்கள் தேசத்திற்கு நல்ல ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேலை ஜெயக்குமார் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபத்தில் இந்த காலத்திற்காக ஊக்கமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த வியாதியிலிருந்து நல்ல ஒரு விடுதலை தரக்கூடியாக, அது மாத்திரமல்ல நம்முடைய அமெரிக்கா தேசத்தில் இந்த ஆட்சி மாற்றம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் இதில் பரிபூர்ணமாக நிலவும்படியாக, தேசங்களில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, தேவ திட்டம் நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படியாக, இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையாராக, ஆண்டவரே நியூ பிளஸிங் திருச்சபையாராக நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. தேசத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த கொரோனா கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகவலே ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. தேசத்தை விட்டு ஆண்டவரே நீர் அனுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா?
ஹalleluya. அந்த கொள்ளை நோய் வியாதி ஆண்டவரே பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவருடைய இரத்தத்திலே நீர் மறைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தை விட்டு நீர் அழிப்பீராக, தேசத்தை விட்டு அந்த கொள்ளை நோயை நீர் அழிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 2000 3000 என்று சொல்லி ஜனங்கள் ஆண்டவரே அந்த தொற்று வியாதினால ஆண்டவர் தொடப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே அதை நாங்கள் காணக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் சுகம் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட அந்த வியாதியே இல்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் காதுகளில் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே செய்கிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஆண்டவரே இப்பொழுது இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்ள ஆண்டவரே அந்த ஜெபத்திற்கு நீர் இரக்கம் செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேசத்தின் மீது உமது கோபம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு விசை கூட ஆண்டவரே ஜனங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மன்னிப்பதற்கு ஆண்டவரே உண்மையும் நீதியுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே கொள்ளை நோயை நீர் தேசத்தை விட்டு நீர் அகற்றுகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஸ்தோத்திரம் அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் உங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Thank you brother. Hallelujah. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தாராளமாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இதனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு உற்சாகமாக இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வேலை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஸ்டாண்டிஸ் சொல்கிறவர்கள் கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைகள், பெரியவர்கள், எங்கள் அம்மா, அந்த அம்மா எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் நமக்கு அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளாக வந்திருக்கிறோம். அதை நாம் சந்தோஷத்தோடு அனுபவிப்போம். மாத்திரமல்ல இந்த யூஎஸ் எலெக்ஷன் நடந்தது, எங்கேயோ நடந்தது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலையும் அதாவது வேதத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய கவர்மெண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட். அது ஸ்டேபிளாக இருக்கணும். அது நமக்கு நல்லது, ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். அங்கே ஆளுகிறவர்கள் ஸ்திரம் இல்லாத இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா தீவிரவாதங்கள் பெறும். உலகத்திற்கு நன்மையானது அல்ல. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டுமே ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற கட்சி. இது ரெண்டு இருக்கும்போதும் நார்த் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு டாமினேஷனும் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே ரெண்டு பேருமே விட்டதே கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு தனியாக இருக்கும். அது மாதிரி இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும். இஸ்ரேலில் ஸ்திரத்தன்மை இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 3 எலெக்ஷனை பார்த்த நாடு இஸ்ரேல். இப்போவும் இருக்கிற பிரதமர் பெரும்பான்மையில் இல்லை, அப்படியே இனிப்பெரிய ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. சுற்றிலும் அரபி தேசம் சூழ்ந்து இருக்கிறதுனால இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புலேருந்து தாக்குதலிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு எமோஷனலாக இருக்குது அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது பாருங்க. அதை கட்டுப்படுத்துவது கடினம். அதனால் இப்படிப்பட்ட கொஞ்சம் நல்ல ஸ்திரத்தன்மை உள்ள நாடுகள், நல்ல அதிபர்கள் எழுப்பினா மட்டும்தான் உலகத்திற்கு ஒரு சமாதானம். கர்த்தர் அப்படி தான் செய்வார். அதனால் நம்முடைய ஜபங்களிலே நீங்கள் தொடர்ந்து நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படி எனக்கு ஜபம் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கணும். ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவாங்க. சூப்பர் பிரேயர், பெரிய பிரேயர். ஆண்டவரே அமெரிக்க தேசத்திற்கு சமாதானம் உண்டாவாங்க.
ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எருசலேமை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பேன் என்றார். நான் எருசலேமை இந்த பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என்னை அமர்ந்திருக்க விடாதீர்கள் அப்படின்னார். இந்த பூமியிலே எருசலேமை தான் புகழ்ச்சி ஆக்குவார். அதுதான் ஃபேக்ட், அதுதான் நடக்கும், அதுதான் தீர்க்க தரிசனம், அதுதான் மையப்படுத்தும். வேர்ல்டு வார்லேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெருசலேமை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த யூத ஜனங்களை மையப்படுத்தி தான் இருக்கும். ஹிட்லர் யாருக்கு எகென்ஸ்டாக எழுதினார்னா யூதர்களுக்கு எகென்ஸ்டாக தான் எழுதினார். ஆனால் எல்லாமே யூத ஜனங்களை மையப்படுத்தினார். அவங்களை விட்டு அடுத்த இடம் நம்ம தான். நம்மளுக்கு அப்புறம் தான் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே தேவன் பார்க்குறாரு. அதனால நமக்கு பவர் இருக்கு. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். அவர் அவருடைய பேர் இருப்பாங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. இல்லை எவ்வளோ அழகா, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய பரிகாரம் ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறது, 40 நாள் விரதம் இருக்கிறது, இங்கே இருந்து ரொம்ப தூரம் செருப்பு போடாமல் நடக்கிறது, எதையாவது தூக்கிட்டு போகிறது, அதெல்லாம் இல்லை. மொட்டை அடிக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கிறார். அவ்வளோவா ஜீசஸ் நமக்கு அது எல்லாத்தையுமே சிம்பிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த உணர்வோடு நீங்கள் ஒரு வாரத்தை ஆண்டவர் இந்த உலக நாடுகளுக்கு சமாதானம் உண்டாகணும், எங்கள் தேசத்துக்கு சமாதானம் உண்டாகணும். நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் அது ஒரு பாயிண்ட் இருக்கும். பரலோகத்தில் நம்ம போய் பார்க்கும்போது நம்ம டப்பா எடுத்து காட்டுறாரு, இங்கே பாரு தம்பி நீ போட்ட சேவிங்ஸ் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம டப்பா காலியாக இருக்கக்கூடாது. இப்பயே பார்த்துங்க. ஏன் அப்படின்னா தூப கலச தேவ தூதர்கள் நம்முடைய ஜபங்களை அவருடைய தூப கலசத்திலே சேகரித்து வைக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம டப்பா நஞ்சிருக்குமா, பாதியாக இருக்குமா, இல்லை கவுத்து சொரணி பார்த்தாலும் இல்லையா அப்படிங்கிறத நம்மளே நினைச்சிக்கலாம். அதனால் உங்களுடைய ஜபங்கள் ரொம்ப முக்கியம். இந்த தேசத்திற்கு கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய பெந்தேகோஸ்தே ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் நாம் ஜெபிக்காவிட்டால் இந்த தேசத்திலே துஷ்ட மிருகங்கள் நடமாடுவது உறுதி. அப்போ எங்கன்னா கண்ட்ரோலே நம்ம கையில் தான் இருக்கு, ரிமோட்டே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த எலெக்ஷன் எது நடந்தாலும் ரிமோட் நம்ம கையில் இருக்குது. அந்த உறுதி, அந்த அஷூரன்ஸ் நம்முடைய இறுதியில் இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்போ இதை நாம் பார்க்க போகிற ஒரு நாம் தியானிக்க போகிற வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுமுகமாகுங்கள். ஆமென். இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கடைசி வார்த்தை இன்னொரு வாட்டி வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமுகமாகுங்கள். அதையும் ஷார்ட் பண்ணலாம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நமக்கு ஒரு மறுரூபம் தேவை. மறுரூபம்னா என்ன? இப்போ நான் இப்படி சொல்லலாம், என்னன்னா வேறொரு அவதாரம். தூய தமிழ்ல வேறொரு அவதாரம். மறுரூபம்னு என்னது? வேறொரு அவதாரம். கோபம் வந்துருச்சுன்னா அவன் எப்படி ஆயிடுவான்டா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒருத்தர் அப்படியே மாறிடுவாங்க. இது அந்த ஆளாக இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். கோவம் வந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிடுவாங்க. அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வேற ஒரு அவதாரம் ஆயிட்டாரு. குடிச்சுட்டா போதை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, வேற ஒரு அவதாரமா மாறிடுவாங்க. அவங்களை யார் லீட் பண்ணுவாங்கன்னா, அந்த உள்ள போன பாட்டில் இருக்கிற உள்ள போன சரக்கு அவங்கள லீட் பண்ணுவோம். அது போய் பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா வேற ஆளாக போயிடுவாங்க. சும்மா இருக்கிறவங்கலாம் வாடா சண்டைக்கு வரையா அப்படின்னு கேட்பாங்க. மற்ற நேரத்தில் அப்படியே இவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. உள்ள போன உடனே வேறு ஒரு அவதாரம். அது ஒரு வகையான ஒரு மறுரூபம் இல்லையா? அப்புறம் சில பசங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு காரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பளை பசங்க இந்த 16, 17 டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு 2 பொண்ணுங்க அங்கேருந்து தான் போகும். திடீர்னு செவத்தில் ஏறுவாங்க. அப்படி வாழை மரம் வந்துருச்சு அப்படின்னா, இல்லை நான் தூக்கிட்டே வந்துடுறேன். வீட்டில் அம்மாவுக்கு ஒரு காய் வாங்க கடைக்கு போக மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்குறேன், எல்லாத்தையும் கவுக்குறேன் அப்படின்னாங்க. அவன் மனசெல்லாம் எப்படின்னா, அவனுடைய ஹார்மோனை ஏதோ ஒரு காரியம் நோண்டி விட்டுட்டு
இப்போ அவன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பிகப் பண்ணுவான். என்ன வேலை சொன்னாலும் செய்வான். நீங்கள் என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி நல்லா சான்ஸ் பார்த்துக்கிட்டுருங்க. வேறொரு அவதாரம், மறுரூபம் இல்லையா? இங்கே பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ பாருங்க, ஆவியில் நிறைய ஜெபிக்கணும். இப்போ முன்னாடி இருந்து லீட் பண்ணுறாங்க, நம்ம தலைமையில கை வச்சு அனாயிண்டிங் அப்படியே வருது, அப்படியே ஆடுறோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எதிர்த்து போயிடுறோம். ஆனால் எவ்வளோ நேரம் அந்த அனாயிண்டிங் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது அவரவங்களுடைய நிலையை பொறுத்து. நான் கூட ஒரு பாஸ்டரை பார்த்துட்டு ஜாப் பண்ணிட்டு ஒரு நாள் வரேன். எங்கேருந்து வரேன் அப்படின்னா, அம்பத்தூர் சைடில் வரேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான். அந்த அனாயிண்டிங் வந்து என் மேலே இருக்கு. அதாவது ரிலீவ் ஆக மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. என் பிளான் என்னன்னா, வரும்போது அப்படியே கோயம்பேடு மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு. மனசு வரல. ஏன்னா அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிடலாமா, அந்த அனாயிண்டிங்கோடு அப்படி வீட்டில் போனால் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அங்கே போய் நம்ம மைண்ட் அந்த இதில் மாறினோடனே திரும்ப நம்ம மறுபடியும் நியூட்ரல் ஆகிடும். அந்த உணர முடிகிற தன்மை நமக்குள்ளே கொஞ்சம் மாறுது. மாற்றம் எங்கே பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க இல்லையா? நம்ம மைண்டு மாறும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. மனசு எங்கே இருக்கு? மனசு எங்க இருக்கு? உங்க மூளை எங்க இருக்கு? எங்க இருக்கு மூளை? எங்க இதான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியும். ஹார்ட் எங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, மனசு வந்து ஆனால் மனசு எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படின்னா, உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு மனசு இருக்கு. மத்தியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மனசு எங்கே இருக்குன்னா அங்கே. இந்த சர்வீஸ் முடிஞ்சோடனே அடுத்து என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசு அங்கே இருக்கு. பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியல, டங்குன்னு ஒரு மெசேஜ் வருது, மனசு மொபைலுக்குள்ள போயிடுச்சு இல்லையா? இப்போ உங்க மனசு எங்க இருக்குன்னா, இப்போ நான் பேசுற வார்த்தையின் அடிப்படையில் உள்ள அந்த கருத்துல இருக்கு, புதைஞ்சிருக்கு. நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த உடம்புல நம்முடைய பிரெயின், நம்முடைய ஹார்ட், இது எல்லாமே அணுக்களால் ஆனது. அது ஒரு செல்களுடைய கட்டமைப்பு தான். ஆனால் மனசு வந்து அணுக்களால் ஆனது அல்ல. அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக நம்மளால் வந்து அந்த மனசை வந்து எடுத்து வச்சு லேப் டெஸ்ட்லாம் பண்ணவே முடியாது. மனசை ஸ்கேன் பண்ணிடலாம், கொஞ்சம் பிரதருக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, நம்ம மனசை ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு, எப்படி யாரும் சொல்ல முடியுமா? கவுன்சிலிங்னு அவங்களுடைய இதெல்லாம் முழுகுவோம், எதாவது புதுசு புதுசாக சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் சொல்கிறவரே ஒரு நாள் சூசைட் பண்ணுவார். அது இப்போ கூட அப்படி ஒரு நியூஸ் பார்த்தேன். மனநல ஆலோசகராக கூட இவர் பிரபல மருத்துவர் இவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். தற்கொலை செய்யக்கூடாதுன்னு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அவரே கடைசியில் எண்ட் ஆஃப் த டே சூசைட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காரு. இதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த மனசை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்புகிற அந்த ட்ராக்கில் போகும். எப்போவுமே நம்முடைய மனித மனம் பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்புவோம் ஒன்று, ஆனால் அதை நம்ம உடம்பும் நம்முடைய சூழ்நிலையும் செய்யாது. நம்ம விரும்பாததான் நம்ம பெரும்பாலும் செய்துக்கிட்டே இருக்கும். இந்த மனதை முதலாவது இது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணதில் கண்டுபிடிச்சது, லாக்டவுனில் உட்காந்து ரிசர்ச் பண்ணேன், அதில் கண்டுபிடிச்சது என்னன்னா, நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மனசு. எண்ணங்கள் அது என்ன சொல்லி பாருங்க, நினைவு அது என்ன நினைச்சு பாருங்க, எவ்வளோ உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? காண்கிற இந்த காரியத்தை தவிர காணாததற்குள்ள எவ்வளோ இருக்கு பாருங்க. எண்ணங்கள் என்ன? அது வந்து எண்ணங்கள். சிந்தனை என்ன? எவ்வளோ விஷயம் பாருங்க, உள்ள எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுக்குள்ள போய் கொஞ்சமாவது நம்ம கற்றுக்கொண்டால், பவுல் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே உன் மைண்ட்ல நல்லதா கொட்டு, உன் பிரெயின்ல நல்லதா கொட்டிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர், சைட்டு ப்ரெஷர் அப்படி இப்படின்னு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்டேன். ஏன் கேட்டேன் அப்படின்னா, வலுக்கட்டாயமாக என்னுடைய மைண்டை மாற்ற ஒரு சமாதானம் அதுக்காக. இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சமாதானத்துக்குள்ளே போகிறோம்.
நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். மனம் புதிதாகிறதுனாலே மைண்டு மாறிச்சுன்னா டோட்டலாகவே நம்ம ஆனாலே மாறிடும், மறுரூபம் ஆயிடும். உண்மையா இல்லையா? பவுல் சொல்றாரு, அதனால தான் உண்மையுள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளும், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளும், அன்புள்ளவைகள் எவைகளும், புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு. எனக்கு உடம்பு சரியில்லையே சிந்திக்காது, அதற்கு இயேசு சுகமாக்குவாரே அதை சிந்திக்க. என் இயேசு குணப்படுத்துகிறவராச்சே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவராச்சே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களாம் எனக்கு நன்மையா இருக்கிறதே. பலவீனத்தை குறித்து சிந்திக்கிறதை விட அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமை விளங்கும் என்று சொன்னாரே, வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அமைக்கணும். மனம் புதிதாகிறதுனால ரொம்ப பாஸ்டர் கூட போனதான் அந்த மெசேஜ் டச் பண்ண நினைக்கிறேன். விசுவாசம் அதிகமா இருக்கிறவங்க பதற மாட்டாங்க. பாக்குறீங்களா? விசுவாசிக்கிறவன் அதறான், அப்படியே இருப்பாங்க. மற்றவங்க ஏங்க நீ இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, ஏசுவே கப்பல் கவிழ போகுது, படகு கவிழ போகுது, நாங்களும் சாக போறோம், நீ ஏன் இப்படி உறங்கி கொண்டிருக்கிறீர் கேட்கிறாங்க. அவர் வேணும்னே எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவார். அவரா தூங்குறாரு, இங்கே படகு அப்படியே ஆடுது, சாக போறோம், எல்லாம் மரணத்துக்கு விளிம்பில் இருக்கிறாங்க, கதறாங்க. இவர் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சு அவரை திட்டு வாங்குறாங்க. என்ன திட்டு வாங்குறாங்க? அவிசுவாசிகள், நம்பிக்கையில்லாதவங்களா, பயப்படுறவங்களா திட்டா இருப்பாங்க. ஒரு கடலை பார்த்து அமைதியா அடுத்து இறங்குது, அமைதியாக கத்துறதுனால பிரயோஜனமே இல்லை, புலம்புறதுனால பிரயோஜனமே இல்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிரயோஜனமே இல்லை. அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகும். ஆனால் அமைதியில இருந்து பாருங்களேன், விசுவாசத்துல இருந்து பாருங்களேன், அப்படியே பிரச்சனை மேல வர மாதிரி, நம்மளை விழுந்த வர மாதிரி, வீழ்த்த வர மாதிரி வந்தாலும் கடைசி நேரத்துல நாம் நிற்போம், பிரச்சனை ஓடி போயிடும். பிரச்சனை தான் காணாது, மனம் புதிதாகும். மனம் எப்படி புதிதாகும்? தாவீது சொல்றான், கர்த்தரின் வலது வாரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பாஸ்டர் இருக்காரு நாகப்பட்டினத்துல, ஆர்த்தர் சில்லராஜான்னு சொல்லிட்டு, அவர் பிசாசுகளை அழைச்சி கூப்பிட்டு ஒரு தடவை தான் அவருடைய மீட்டிங்ல பார்த்தேன். அது எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. ஏய் என் கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. பிசாசு என்கரேஜ் பண்ணுவாரு. ஏய் என் கூட யார் இருக்கா, அது சொல்லுவா, ஐயோ இயேசு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் இப்படிதான் கேட்பாரு, எல்லாம் முடிக்கும். அவருடைய மனம் அவருடைய புதுதாகி வச்சிருக்கிறார். கர்த்தரின் வலது வாரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இவங்க நம்ம ஜான்சி அவங்க வீட்டில் தான் நாங்கள் முதல்ல இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம். அப்போது இவங்க சிஸ்டர் வீட்டில் இருந்துட்டு நாங்கள் தனியாக போகிறோம். நாங்கள் தனியாக போகும்போது அந்த பக்கத்தில் இன்னொரு தெருவில் ஒரு வீடு இருந்துச்சு. அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடு வந்து வேறு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து வேறு யாருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாராம், அதனால் கொடுக்க முடியாதுட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீடு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் வீடு அம்மா வீடு பக்கம் பக்கமாக வந்தது, வரப்போது ஈஸியாக இருக்கும், எல்லாம் இருக்கே அப்படின்னு உட்காந்து ஜாப் பண்ணி இந்த வாசம் தான் இருக்கேன். கர்த்தரின் வலது வாரிசில் இருக்கிறபடியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனேன். அவங்க என்ன நம்ம சொன்னாங்க, ஐயோ எங்கள் அப்பா என்ன சொல், நான் ஒன்றும் கெஞ்சல, அவங்க அப்பா என்ன எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரில, அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டாராம். சரி நான் எப்படியாவது அவங்க நாங்கள் சமாளிச்சிடறோம், நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் வாங்க. இன்ன வரைக்கும் அந்த அக்கா எங்கள் வேலையில் பார்த்தாலும் அம்மாவிலேருந்து எங்கள் அப்பா அம்மா வரைக்கும் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அவ்வளோ அன்பா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளோட இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரே ஒரு விஷயம் தான், அதே நாங்கள் முதல் போன நான் தான் திரும்பி போகிறேன். என் வலது வாரிசில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. வார்த்தையை நம்ம எவ்வளோ அதிகமாக பிரயோகப்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நம்பிக்கை வந்து மாறும். ஏன் உங்களோட வேத வசனம் நிறைய படிங்க, ஆண்டவர் பற்றி காரியங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, அவர் எப்படி பண்ணுறார், அவருக்கு எவ்வளவு குணங்கள் இருக்குதுன்னு. நமக்கெல்லாம் வயசு எவ்வளோ அதிகபட்சமாக 80, 70, 90, 90 தாண்ட மாட்டோம் இல்லையா?
100 வச்சுங்களேன், ஏன் குறையா சொல்கிறோம், நல்லா சொல்கிறோம், 100 வயசுன்னு சொல்கிறோமே. அதுக்கு மேலே ஒரு 2000 வருஷம் நம்ம உயிர் வாழணும் இல்லை, எவ்வளோ அறிவு வரும் இல்லை, எவ்வளோ படிக்கலாம், எவ்வளோ அறிவு. ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-28 வயசு வரைக்கும் அப்படி வேஸ்ட் பண்ணலை. எங்கள் அம்மா படாத பாடல் என்ன ஒரு வெளியே கொண்டு வருது. எவ்வளவோ புத்தி சொல்லணும், அந்த சொல்கிறவனே திருப்பி பேசுகிறேன். அவர் ஒழுங்கா அப்படின்னு கேட்டவொடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இந்த திருப்பி பேசுறது தெரிஞ்சதுனால பாவம் இவர் எங்கள் அண்ணெல்லாம் படாத பாடு என்ன குடும்பமே கஷ்டப்பட்டு பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் தான் என்ன பண்ணாருன்னா, அந்த கல்லில் துணி துவைப்பாங்க பார்த்தீங்களா, கல்லில் அடித்து அந்த மாதிரி துவைச்சி இப்போ ஓட மாட்டோம்ல, அந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து 1வது படித்ததுலேருந்து படிக்கிற மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை பைபிளை வாசிச்சு. ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, பைபிளே எடுத்தால் பைபிளுக்குள்ளேயே மணிக்கணக்காக வாசிப்பேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதிலே நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் இல்லையா. நிறைய பைபிள் ஸ்காலர் நானே பார்த்துருக்கேன், அவங்களுடைய காலை மெசேஜ் எல்லாம் கேட்டால் கூட ஒரு 3 நிமிஷத்தில் டக்குன்னு மாறிடுவேன். ஏன் அப்படின்னா, மற்ற உபதேசங்களை அட்டாக் பண்ணிடுவோம். இல்லாட்டி இது இதை குறிக்கிறது, அது அதை குறிக்கிறது, இதை இப்படியே குறிச்சிக்கிட்டே இருந்தா அப்போ இல்லாட்டி விதண்டவாதமாக இருக்கும், வாக்குவாதமாக இருக்கும். அவர் சொன்ன கருத்து இல்லை, இதுதான் புதிய கருத்துன்னு அப்படிதான் இருக்கும். நமக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைகளுடைய காலேஜில் பார்த்தீங்கன்னா இதை விட வேற ஒரு வெளிச்சத்தில் இருப்பாங்க. அதுதான் கர்த்தர். அப்படியே புது புது வெளிப்பாடுகளுக்கு நடத்தி கொண்டே தான் போவார். அது மாறவே மாறாது. இதுதான் அல்டிமேட் டாக்டரின், இதுதான் எண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய நாட்களிலே இது எண்டு. 1ஆம் 2ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போயாச்சு, சீஷர்களாக மறிச்சாச்சு, கிறிஸ்தவர்களாலே துன்பப்படுத்தினாங்க. அப்போ மரணம் தான் கிறிஸ்து. அதனால தான் மரணத்தை குறிச்சே நிறைய காரியங்கள் அப்போ சிந்திச்சாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் வந்ததுக்கு அப்புறம் நீதிமான், பரிசுத்தமாக்கப்படுதல், அதில் சபைக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்துச்சு. அந்த 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த 1400 வருஷம்லாம் சொல்ல முடியும்னா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கெல்லாம் நம்ம பிறந்திருந்தா நம்ம கதை அவ்வளோதான். இப்போ இதே நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்திருந்தா கூட நம்ம சேரில் கூட உட்கார முடியாது. ஏன்னா பாயில உட்கார்ந்தா தான் பரிசுத்தம், வெள்ளை ட்ரெஸ் போட்டால் தான் பரிசுத்தம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருந்தது. இன்றைக்கு சபைக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை விசுவாசிகள் சொல்றதுல விருப்பப்படுறதில்ல, பிள்ளைகள். அப்புறம் புத்திரராய் இருக்கிறீர்கள், புத்திரராய் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வருங்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்க நம்முடைய மனம் என்ன ஆகும்னா புதிதாக, நம்முடைய மனசு அப்படி புதிதாயிடும். இன்னைக்கு வர்ஷிப்பில் பாஸ்டர்மா வசனம் எடுத்தாங்களே ஏசாயால, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மொத்தத்தில் என் கிருபை நோக்கமாக. பிரச்சனை இப்படி மூழ்கி நிற்கும்போது அப்படியே மலையை பாருங்க. இந்த மலை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லை, பார்க்க முடியாது. இன்னும் தூரத்தில் போய் பாருங்க, இல்லாட்டி அந்த மலையை பாருங்க. இது நகருமா? நீங்கள் பேசுங்க, இது நகருமா? நகராது. கிருபை விலகாதா அப்படி சொல்லுங்க. கிருபை விலகாது. இது நகர்ந்துச்சுன்னா கிருபை இருக்காது. எவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் 3 நாள் ஜம்பே பண்ணல, பைபிளே வாசிக்கல, பரவாயில்ல, மலையை பாருங்க. இந்த மலை விலகுமா? விலகல. இது நகர்ந்துச்சா? இல்லை, கிருபை விலகாது. இதை பார்த்தா ஆண்டவர் சொல்லுங்க, ஞாபகத்துக்கு வரும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. நீங்கள் ஒரு காக்காவை கூட கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இது மூலமா ஏசப்பா எனக்கு என்ன சொல்றாரு அப்படி நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ரைட்ஸ் இருக்கு, அவர் தான் சொன்னாரு, கவனித்து பாருங்க. அதுல நிறைய ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும். ஆராய்ந்து இந்த மாதிரி இயற்கையா கர்த்தர் படைத்தவர்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காரியம் நமக்கு உண்டாகும். மனசை மாற்ற முயற்சி பண்ணுங்க. பெரும்பாலும் நம்முடைய மனசு எப்படி மாறும் அப்படின்னா டைவர்ஷன். நீங்க யாரோட இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய சிந்தனை. எந்த டாபிக், சில பேர் பாருங்க சொல்லுவாங்க எப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம அவங்களை திடப்படுத்தவோ ஆறுதல் படுத்தவோ நம்ம ட்ரை பண்ணா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம என்ன நீங்க சொந்தத்தில் கூட அப்படி ஆட்கள் இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க எதில் தெரியுமா ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க. என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பிரச்சனையில இல்லை, என் பிரச்சனை ரொம்ப பெருசு,
அதனால நான் எனக்கும் ரொம்ப கவலை அப்படின்னு தங்களுடைய கவலையை நியாயப்படுத்துவதற்கு ஏராளமான பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு நான் தான் ரொம்ப சஃபர் ஆகிறேன், நான் தான் ரொம்ப உபதிரவப்படுத்துறேன்ற அந்த ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு, மற்றவர்களுடைய அனுதாபத்தை வாங்கிக் கொள்வதற்காக நிறைய பேசுவாங்க. உங்களால பேச முடியாத பட்சத்தில் நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா நான் கூட எங்க சொந்தக்காரங்களை கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டா பேசிடுவேன். எப்படி பேசிடுவேன்னா, நீங்க இது வரைக்கும் உங்க காரியம் தான் நீங்க நிறைய பேசியிருக்கிறீங்க. அதை கொஞ்சம் தாண்டி இந்த இந்தியாவுக்காக ஒரு 4 ஜபம், உலக நாடுகளுக்காக ஒரு 4 ஜபம், பக்கத்தில் இருக்கிற 4 ஜபம் பண்ணிட்டு உங்க காரியத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணாம போயிருக்கும். அல்லேலூயா. அப்படி சுற்றி பார்த்துட்டு நம்ம காரியத்தை போய் பாருங்க, காணாம போயிருக்கோம். உங்கள் மனம் புதிதாகும். உங்க மனம் எங்க இருக்கு? நீங்க எங்க வேணுமா இருக்கலாம். 6 கை கூட பாட்டாடி சுவிட்ச் போட்டு விட்டா தட்டுற மாதிரி கை தட்டிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மனசு இங்கே இருக்கவே இருக்காது. அடுத்த காரியத்தில் இருக்கும், மாறி இருக்கும். ஆனால் நானும் ஒரு பாஸ்டரும் ஃபோனில் பேசிட்டோம். அப்போ அவர் சொல்லும்போது என்ன பேசுறேன்னா, யாருக்கு மனம், சிந்தை, செயல் எல்லாமே ஒரு கோட்டில் வருதோ அவங்க தான் சக்ஸஸ் ஆகும். மனம் ஓகேவா, சிந்தை. அப்போ நீ எதில் உன் மனதை வைக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிந்திக்கிற அந்த ப்ராக்டிஸ் வரும். அப்படியே சிந்திக்கும் போது செயலும் அப்படிதான். செய்யறதெல்லாம் ஒன்று, செயல் பேசுறது ஒன்று, செயல் வேற மாதிரி அப்படின்னு நம்மளை அக்செப்ட் பண்ண, வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ராக்ல தள்ள ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மாறிடும். பைபிள் வசனம் கூட அப்படிதான். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் அன்றைக்கு இஸ்ரேல் தேவாலயத்தில் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பிரகாரம் என்ன? இந்த வெளியில் இருக்கிற பால்கனின்னு வச்சுக்கலேன், அது வந்து பிரகாரம். ஓகேவா? இந்த எல்ஷேப்ல இருக்கிற பால்கனி வந்து பிரகாரம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. என்ன? அது யாரா சொல்லுங்க பாப்பா. பரிசுத்த ஸ்தலம். அது வந்து இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பானது. இந்த கேட்டு திறந்து உள்ள வரும் இல்லையா? இப்போ இந்த சர்வீஸ் நடந்து முடிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற யாரை எப்போ வேணுமா நீங்க உள்ள போங்க அப்படின்னா பாஸ்டர்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் நினைச்சு கேட்க வருவீங்களா? வருவீங்க. தைரியமா ஸ்டெப் வருவீங்க, தைரியமா தோற்றுவீங்க, தைரியமா வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்க சர்ச் இல்லை. இதை தவிர ஒரு ஆள் உள்ள வர்றதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்க. கீழே இருந்து இங்கே வந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலான்னு இருக்கோம், உள்ள வரலாம் கேட்பாங்களா இல்லையா? அந்த பிரகாரத்தில் நிறைய பேர் நின்றுவாங்க. அதுல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும்னா ஃபில்டர் ஆகி குறிப்பிட்ட நபர் தான். ஓகேவா? இதுல இருந்து இது பலிபீடம், மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கும்? இது உள்ள அங்க யார் இருப்பா? ஆசாரியர்களோட தேவன் இருப்பாரு. இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, வெளியில புறஜாதிகள் இருப்பாங்க. இந்த தேவனை கூட ஜனங்கள் மீட் பண்ண முடியாது. ஆசாரியர் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போவார், போய் தேவனை மீட் பண்ணிட்டு வெளியே வர்றார். அவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஏன்னா நமக்கு அந்த பயம் உண்டானோம், சிருஷ்டித்தவரோட மேன்மை நாம் விளங்கி கொள்வதற்காக தான் அந்த காரியத்தை அப்படி செய்யறாரு. வேதம் அப்படிதான். நீங்க முதல்ல நார்மலா படிக்கும் போது அந்த பால்கனில இருந்து படிச்சா என்னென்ன புரியுமோ அவ்வளவுதான் புரியும். நான் கூட முதல் தடவை படிக்கும் போது என்னன்னா வேதத்தில் இவ்வளவு தப்பு இருக்கு பாருங்க, எப்படின்னா பைபிள்ல இவ்வளவு தப்பு இருக்கான். அதில் அப்படிதான் தெரியும். ஏன்னா நம்மளே இப்போதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். இது மாதிரி பாஸ்டர் பேசலையே, நம்ம பாஸ்டர் வேற பேசுறாரு அப்படின்னு எடுத்தோடனே என்ன நமக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லா வெளிப்பாடு வந்த மாதிரியும் இருக்கிற எல்லா பாஸ்டரும் சரியில்லைங்கிற மாதிரி தான் வரும். பிரகாரத்துல இருந்து அந்த லட்சம் தான். பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு கர்த்தர் கொண்டு வர ஆவியில நிரம்பி இருக்கும் போது உங்களுக்கு நிறைய வெளிச்சம் வரும். அதே வசனத்தை இதுக்கு முன்னாடி பல வருஷம் வாசிச்சிருப்பீங்க, இப்ப கர்த்தர் உங்களுக்கு அதுல உங்களுடைய காரியத்தை பேசுவார். அது வேற மாதிரி இருக்கும், ஒரு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும். இல்லாட்டினா போர் அடிச்சிடும், கிறிஸ்டியானிட்டி போர் அடிச்சிடும். இத்தனை தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இருக்காது. இவ்வளோ என்னென்னமோ சொல்லுவாங்களே பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நைரோபி, இந்த டேஸ்டார் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் உலக அளவில் பவர்ஃபுல்லான ஒரு பைபிள் காலேஜ், அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே கூட பெங்களூர்ல எஸ்ஏபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏபிசிலாம் போனால் நாங்களே அங்கே போக முடியாது. ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய ரெஃபரன்ஸில் போனால் தான் அங்கே போக முடியும். அதெல்லாம் வேஸ்ட் இல்லை.
பைபிளை பேஸ் பண்ணி எத்தனை புத்தகங்கள், எத்தனை ரெவலேஷன். இன்னும் இந்த பூமி 1000 வருஷம் 1000 வருஷத்துக்கு இதுல இருந்து சோர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து மாறவே மாறாது. ஓகேவா? இப்போ பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் வந்தா நிறைய தெரியும். இதுக்கும் பிறகு இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நான் கர்த்தர் அழைத்துப்பார். அதே வசனம் கர்த்தர் பயப்படாத நாட்டாட்சி, அதே வசனம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் கொண்டு போனதுக்கு அப்புறம் வாசிச்சா அப்படியே நம்ம கண்ணு தரும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது யாருக்குன்னா அந்த பாதையில் நடந்தாதான் புரியும். அப்படி ஒரு வசனம் உங்களுக்கு அதை பேசினாதான் புரியும். சில நேரத்தில் நீங்க ரொம்ப கவலையா இருக்கும் போது ஒரு பாடல் வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துறதை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வசனம் உங்களை ஆறுதல் படுத்துறதை கவனிச்சிருக்கீங்களா? அப்படியான அனுபவம் இருக்கா? ஏன் தெரியுமா இருக்கு? அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் பேசல, ஆண்டவர் எல்லா நாளும் தான் பேசினாரு. கவலை மிஞ்சி இருக்கும் போது நம்ம மைண்ட் வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ டெத் ஆயிடுச்சு வச்சுக்கல, வேண்டியப்பட்டவர்கள் மறுத்துட்டா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? நியூட்ரல் ஆயிடுவாங்க. சாப்பிட தண்ணி குடிக்கல, வாயா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலாக இருப்பாங்க. மைண்ட் வந்துன்னா எதையுமே அக்செப்ட் பண்ணாது, எதையுமே தியானிக்காது, பிளாங்காக இருக்கும். அந்த மாதிரி பிளாங்க் பண்ணால் கர்த்தர் நம்மளோட பேசணும். அந்த மாதிரி நம்ம மைண்டை பிளாங்க் பண்ணும்போது ஆண்டவர் பேசுறது நமக்கு புரியும். ஒரு தடவை ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக தரக்கூடாது. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பேசினாரு? உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் பிள்ளையை என்ன பண்ணிடு. சரி, ஆண்டவர் சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்டையிலேருந்து அவன் பிஸியாக இருந்தான்னு வச்சுங்களேன், முதல்ல வெட்டி முடிச்சுட்டு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறமும் கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க, பிள்ளையாண்டவர்கள் கை போடுறது. அதனால ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க, மாற்றிட்டேன். லாஸ்ட் வீக் பாஸ்டருடைய மெசேஜ் வந்து ஏதோ ஒரு காரியம் தடை ஸ்பிரிச்சுவல் வார்தான். அந்த மெசேஜ் யூடியூப்ல வர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனால் அது மறுபடியும் ட்ரை பண்ணி போடுறோம். அதை திரும்ப கேட்க உங்களுக்கு ஸ்டஃப் கண்டிப்பாக ஆவியானவங்களோட பேசுவார். அதில் அந்த செய்தியில் ஏடியா ஆண்டவர் எங்கே போக சொன்னாரு? திடீர்னு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எப்பா கேரி தாக்கி போ அப்படின்ட்டாரா? அவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சா? கொஞ்ச நாள் காக்கா வந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. அன்றைக்கே என்னது சொமாட்டோ ஸ்விக்கியில் வந்த மாதிரி அவனுக்கு காலையிலே காக்கா அப்படியே கொண்டு வந்து ஃப்ரெஷ் கறி கொடுத்துட்டு போகுது, டிப்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அப்படி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆற்றுல இப்போ தண்ணி குறையுது, ஆண்டவர் நீங்கள் சொன்னதுனால தான் நான் இது செஞ்சேன். இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, நம்ம கேட்கறல, நீங்கள் லீட் பண்ணி தான் ஆண்டவர் கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் யோசிக்கிற ஆண்டவரே, இது தேவ சித்தத்துக்கு புறம்பான அந்த கல்யாணத்தை பண்ணிட்டோன்னு. என் வைப்பு எனக்கு சித்தம் வரையும் தெரியல ஆண்டவர். எல்லாத்துக்கும் வரும், ஆனால் அன்னைக்கு தெரியாது, போக போக எல்லாத்துக்கும் வரும். தண்ணி குறைஞ்சிச்சு, தேவன் தானே சொல்லி போக சொன்னார். ஏன் தண்ணி குறைஞ்சிச்சு? இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை. தம்பி முடிஞ்சிச்சா? சரி, ஓகே, அடுத்த திரும்ப கிளம்புப்பா. எங்கே காணணும்? சாரி மாதிரி போப்பா. அப்படியா? இந்த மாதிரி வார்த்தையை கேட்கலன்னா அந்த கேரி ஆற்றங்கரையிலே எலியா மரணம் அடைந்தான். அவனுடைய உடலை அடக்கம் செய்யாமல் எலும்புகளை தான் வாங்கவே சிதறிக்கிறதுல இப்படிதான் வச்சிருக்கோம். ஆனால் அங்கே ஆண்டோடைய வார்த்தை உண்டாரு. தம்பி இங்கே ஒன்றான முடிச்சு நெக்ஸ்ட் பாப்பா, சாரி பார்த்து பாப்பா. அங்கே நல்லா போயிட்டு இருந்துச்சு சந்தோஷமா. திடீர்னு அந்த பையன் பார்த்தா இறந்துக்கிட்டான். அந்த அம்மா சட்டையா போச்சு, ஏதா நீ வந்து பெரிய ஊழியக்கார தீர்ப்பு தரிசனம் சொல்லிட்டு என் பிள்ளையா இருந்துக்கிட்டாங்க. அப்பவும் எழுப்புறதுக்கு ஆண்டவர் அர்த்தம் செய்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாங்க. என்ன சொல்றாங்க? தம்பி நீங்க இருந்தது போதும், இந்த அம்மா இப்படியே சாப்பாடு வாங்கி ஜாலியாக சாப்பிட்டு காலத்தோட நினைக்கிறத நீ போய் ஆங்காப்புக்கிட்ட உன்னை காட்டுறீங்க. அது டஃப்பான சப்ஜெக்ட். அவங்ககிட்ட போய் எப்படியா? இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு முதலமைச்சர் இப்படி தான் ஒரு பாஸ்டர் ஆதங்கப்பட்டு பயங்கரமாக ஏசாயால ஒரு வசனம் இருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த அதிகாரத்தையே எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. அது ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு அப்புறம் அவரை அடித்து 10 நாள் இறந்தே போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ டஃப்பான ரோல் அது. போப்பா ஆகாப்ட காட்டு அப்படின்னா அப்படியே சூக்கை சேர்த்து கிளம்புறதுலாம் இல்லை. அவன் போகப்பட்டு அடுத்து வெட்டுவான். போயிட்டு வரப்பா ஆகாப்ட ஆடவர் அனுப்பிட்டாருப்பா, போயிட்டு வரப்பா அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. ஒரே அடுத்து இவனா போகிறான், தோண்டு போய் காதேசுக்கு போகிறான். அவனை கவலைப்பட வைக்கல. அங்கே பாருங்க தேவதூதன் வரான், எழுப்புறான், சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பிட்டு வீட்டு கொடுக்கலாம் பாருங்க. எவ்வளோ சாதாரணமாக இருக்குது. தேவதூதன் வந்து சாப்பாடு கொடுத்தா முதல்ல நான் தேவதூதனுக்கு சாப்பாடு வாங்க மாட்டோம். ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய தேவதூதன் வந்து உட்காந்துட்டானேன்னு சொல்லி நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியே பெரிய விஷயம் பண்ணுவோம். அவன் மட்டும் சாப்பாடு வாங்கி தூங்கிட்டான்.
திருப்பி எழுப்புற, தம்பி என்ன தூங்குறதுக்கு சாப்பாடு கொடுக்கல, இன்னும் போக வேண்டியது ரொம்ப இருக்கு. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நீங்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உண்டாகி, அடுத்த ஒரு 6 மாதம் ஒரு வாரத்தில் இன்னொரு வார்த்தை உண்டாகும். அடுத்த ஸ்டேஜ், அடுத்து உங்களுடைய வீட்டு காரியத்தில் இன்னொரு வார்த்தை உண்டாகும். அடுத்து இதை செய்யும் மகனே, இது செய்யும் மகனே, அடுத்து இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்யணும் இப்போ ஓகே, ஏன்னா இனி நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளை குறித்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிலாம் பார்த்தா எல்லாரும் பாருங்க எந்தெந்த ஊர்லேயோ இருப்பீங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்களும் பாதி இருக்குது, இங்கே சென்னையிலையும் பாதி இருக்குது. இந்த இடத்துக்கு சென்ட் தாமஸ் மாநிலம் வரணும்னு டார்கெட்டாக வரல, நான் வந்தது எங்கள் நுங்கம்பாக்கம் சைடில் வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல வீடு கிடைக்காம எங்களை வெயிட் பண்ணாத இங்கே வந்து விட்டார். இதுவே கர்த்தருடைய நடத்தல் இருந்ததுனால இதுவே நம்முடைய வாழ்வாதாரம் ஆயிடுச்சு இல்லையா? இதுதான் சொல்ல முடியாது. இது இன்னைக்கு இது கேரி தாக்காங்க நினச்சிக்கலாம். நாளைக்கு தம்பி கிளம்புப்பா அப்படின்னு அடுத்து எங்கே போன தெரியாது அவர் சொல்லுவார். அதனால் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நேவிகேஷன் நமக்குள்ளேயே இருக்குது, அவர் நம்மை லீட் பண்ணுவார். அதனால் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். இப்போ என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? சரி, எல்லாத்தையும் கேட்டோம், மனம் புதிதாகுமா மறுரூபம் ஆகுமா? சரி ஆமேனா போயிடலாம் அப்படின்னு போகிறதில்ல. மனம் புதிதாகணும்னா நீங்கள் போய் உங்களுக்கு எப்போவோ அமைதியாக உட்காந்து நீங்கள் எதையும் லபன்னு பேசி, நம்ம ஏற்கனவே நிறைய பேசி நம்ம வாழ்க்கை ஜபத்தை இன்னும் பெருசாக ஒன்று மாறல. உண்மையா இல்லையா? பேசாமலாவது கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. ஜபத்தில் போய் ஆண்டோட சமூகத்தில் 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜபம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்கேன். உன் வார்த்தையில் சுருக்கமாக இருப்பதாக அவர் தானே சொன்னார். சரி 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு சத்தமாக உட்காந்துருங்க. அங்கே சத்தத்தை கேட்க ஆசையாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காரு, அமைதியாக உட்காரு. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வர மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே வரும். ஒரு 5-10 நிமிஷம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடியாகி திருப்பி சூப்பராக நீங்கள் ஒன்றா பார்த்துருக்கோம். அந்த ஐடியாவை நான் சொல்லித்தரேன். இது மாதிரி இங்கே உட்கார்ற நேரத்தில் தான் அவர் நம்மளை ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரூமில் அவன் பாட்டில் அவன் கையை கால் ஆட்டி துள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை 4 பேர் பிடிச்சி வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அவன் பயங்கரமாக தூண்டுறான். நான் கூட பார்க்குறேன், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையனை இந்த ஆர்சிஎம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆட்டோலேருந்து இறக்கி கை 2 பேர் கால் 2 பேர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அவன் ஆட்டி ஆட்டம் அவனை ஒரு தொட்டில் மேல் இப்படி போகிறான். அவன் அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக அவன் ஆட்டோலேருந்து இறக்கி தூக்கிட்டு போகிறான். அவனுக்கு அந்த ஆட்டோ பிடிச்சி தூக்கிட்டு வர அளவுக்கு அவன் அட்டகாசம் பண்ணி போகிறாங்க. அதே தான் நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி தான் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அனுபவம் பார்த்தீங்களா, அப்போ நியூட்ரல் அந்த மனசு அங்கே ஆண்டவர் பேசுவார். அதனால தான் அந்த நேரத்தில் கேட்குற வார்த்தை ஆகுதலாக அந்த நேரத்தில். அப்போ மற்ற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆண்டவரை அசட்டை செஞ்சுருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்கறதுக்கு நம்ம ப்ரிப்பேராகவே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் அமைதியாக தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனதை புதிதாக்குவார். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று செய்யலாம். என்ன செய்யணும்? ஒன்று செய்யணும். தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜபத்தை, அந்த 5 நிமிஷம் ஜபம் கூட எதுக்கு மனசு ஆகுது ஜபம் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் போய் உட்காருங்க. அப்போ உங்களுடைய குடும்ப காரியத்தை பொறுத்து, உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்து, மற்ற அடுத்த நெக்ஸ்ட் லெவலை பொறுத்து ஆண்டவர் உங்களோட பேசுவோம். ஆமாம். நம்முடைய மனதை கர்த்தர் மறுரூபப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே வேதம் சொல்கிற சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்முடைய மனதில் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. தேவன் அதை தர விரும்புகிறார். எல்லாரும் நம்முடைய மனதில் சிந்தையில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, எனது இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் மனம் எங்கே இருக்கிறதோ, ஆண்டவரே சுந்தர என் நினைவு எங்கே இருக்கிறதோ அங்கதான் என்னுடைய மனம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தின் மீது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சிந்திச்சு கொண்டே இருங்க. உங்க மனம் அங்க இருக்குன்னு சொன்னா புதிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. இந்த நாளில் ஆராதனைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். எடுத்து வாசிங்கள். ஓசியா 1059 பக்கம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4-5 வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். பரவாயில்ல, குடும்பத்தில் எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. அங்க கிரேசி விட்டதை பாதையில் அவர் என்ன செஞ்சாரு, பவுல் வந்து இந்த ஒற்றுமை எப்போது அவரோட வாழ்க்கையில் உண்டாவதா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒருத்தர் தாங்க. நேற்று ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அப்போ என் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பரை செய்யணுமா, வெளிப்படுத்தணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தர் காயப்படும் பொழுது அது ஒருத்தர் வேலை செய்யும் பொழுது சுயநலமாக நம்ம இருக்கிறதுக்கு மனசு வராது. அது என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், ஒருத்தர் வேலை செய்யும் பொழுது உங்களோட அடுத்த நபர் பார்க்கும் பொழுது மனம் இருக்கணும், ஐயோ என் தம்பி அல்லது என் அக்கா கஷ்டப்படுறாங்களே அப்படி நினச்சா நீங்களும் போய் என்ன செய்வீங்க, ஒரு கை கொடுப்பீங்க. ஆனால் அந்த சுயநலமான அந்த ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உட்காந்துட்டு ஐயோ யார் செஞ்சால் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத தாண்டி போவீங்க, அதை கண்டுகொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் பல காரியத்திற்கும் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பெருசாகும் பொழுது ஒருத்தருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பீங்க, ஒருத்தர் விசாரிக்கிறவங்களுக்கு உள்ள வரும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். ஆகவே இந்த ஐக்கியம் எப்பொழுதும் நம்முடைய திருச்சபையில் இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். கோபம் நம்ம விட்டு நீங்கி போயிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய மனம் மறுரூபம் ஆயிட்டனாலே ஆண்டோடைய இருதயம் என்னாலும் நம்ம மேலதான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்னு சொல்றாரு, அடி போல இருப்பேன், அவன் லீபி போல இருப்பேன், அவன் லீபனோனை போல, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. உங்க மனது ஸ்டடி மைண்ட் வந்துட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கர்த்தருக்குள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவன் பனை மரம் போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் மனது சரியில்லாதனால தான் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனையோ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிருது. மிஸ்டேக் எங்களுடைய தாராச்சா. எங்கள் மனதில் ஒரு தெளிவை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த நாளிலே எங்களோடு இணைந்த அல்லது இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்க போகிற யாராயிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாம தொடர்ந்து மையப்படுவதாக. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நடக்குது. God bless you.